எந்த விதமான தயக்கமோ கலைப்போ இல்லாம ஃபார்முலா 4 பந்தயத்துக்கான பணிகளை நீங்கள் மிகச் சிறப்பாக செஞ்சீங்க. சாலை போடுறது, துப்புரவு பணிகளை மேற்கொள்றது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது, குடிநீர் வசதி ஏற்படுத்துறது, தடுப்புகள் அமைக்கிறதுன்னு உங்களுடைய பணிகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த போட்டியை எவ்வளவு பாதுகாப்பா நடத்துறீங்களோ அதுதான் இந்த போட்டியுடைய உண்மையான வெற்றி அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் அதை நம்ம கிட்ட சொல்லிக்கொண்டே இருந்தார். எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமோ சிறு விபத்தோ கூட ஏற்படக்கூடாதுன்னு முதலமைச்சர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இந்த போட்டியை நடத்துவோம் அப்படின்னு நாங்க முடிவு செஞ்சோம். முதலமைச்சர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை 100% காப்பாத்தி இருக்கோம்னா அதுக்கு இங்க வந்திருக்க உங்களுடைய களப்பணி தான் காரணம். இந்த ரேஸ் மிக முக்கியமான பகுதியில் நடக்குது. மக்கள் நடமாட்டம், வாகன நெரிசல் மிகுந்த பகுதியில் நடத்துறோம். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பா டிராபிக் ஜாம் ஆகும், நம்ம படம் பிடிச்சு புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து அது பெரிய நியூஸ் ஆகலாம் அப்படின்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த போட்டி எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனா சில வீடியோ ஷாட்ஸ் எல்லாம் வந்தது, நீங்க பாத்திருப்பீங்க. அது ஒரு பக்கம் ரேஸ் அழகா நடந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்ல அழகா டிராபிக் ஜாம் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா கூட நம்மள சரி இது மாதிரி விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அதற்கு இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கொள்வேன். சின்னதா ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்தா கூட அதை ஊதி பெருசாக்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. சொல்ல போனா 2 நாய்க்குட்டி உள்ள ஓடி வந்துருச்சு, அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. நாய் ரேஸ் நடத்துறாங்களா கார் ரேஸ் நடத்துறாங்களா அப்படின்னு. இது நடத்துறது F4, அதுவும் சிட்டிக்குள்ளார நடத்துறோம். F1 ரேஸ்ல கூட உள்ள நாய்க்குட்டி, முயல் குட்டி, மான் குட்டி இதெல்லாம் உள்ள வந்துடும். இது கூட தெரியாத அறிவாளிகள் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறீங்க. இறுதியா ஒரே ஒரு விஷயம், ஃபார்முலா 4 ரேஸ் நம்ம வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டோம். 10 நாள் ஆச்சு. ஆனா பணிகள் இன்னும் முடியல. எப்படி நம்ம ஏற்பாடுகளை செஞ்சோமோ அதே மாதிரி சாலைகளை, அந்த போட்டி நடந்த இடத்தை எல்லாம் பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வந்தாக வேண்டும். ஏற்கனவே அமைச்ச தடுப்புகளை அப்புறப்படுத்துறது, சாலையை சரி பண்றது, அந்த பணிகளும் இப்போ தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. உங்களையெல்லாம் பாராட்டுகின்ற அதே வேளையில பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பாடு வண்ணம் அந்த அப்புறப்படுத்துகின்ற பணிகளையும் நீங்க கவனமா செஞ்சு முடிக்கணும்னு இந்த நேரத்துல தாழ்மையா கேட்டுக்கொள்கின்றேன்.